எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. ஊரக வளர்ச்சித்துறை ஒப்பந்ததாரர் சங்கத்தின் சார்பாக பல ஆண்டுகளாக ஒப்பந்த பணிகள் செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்களின் பணம் இதுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஊரக வளர்ச்சித்துறையில் பணி செய்யக்கூடிய பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் பல ஆண்டுகளாக ஒப்பந்த பணிகள் செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் அனைவருக்கும் மத்திய மாநில அரசினுடைய நிதிகள் நாங்கள் பணி முடித்து 2 ஆண்டுகள் காத்து கிடக்கக்கூடிய இந்த நிலையில் பணம் எங்களுக்கு வராமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பாக குடிநீர் திட்ட பணிகள் JJM ஸ்கீம் அந்த பணிகளில் பணி செய்து தமிழகம் முழுவதும் சுமார் 600 கோடி ரூபாய் 2 வருடங்களாக ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்காமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100 கோடி 50 கோடி 40 கோடி என்ற நிதிகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த பணம் எங்கிருக்கிறது? மத்திய அரசில் இருந்து இன்னும் வரவில்லையா அல்லது மாநில அரசு எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை? கேட்டாலும் அதிகாரிகள் தரப்பில் முறையான பதிலும் இல்லாமல் எங்களுடைய ஒப்பந்ததாரர்களுடைய அனைத்து வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு சென்றடையக்கூடிய குடிநீர் திட்ட பணிகள் ஜல்ஜீவன் JJM என்ற ஸ்கீம் மிகவும் அத்தியாவசியமான திட்டங்கள். பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் முடங்கி அந்த பணிகள் பாதிக்கப்படுகிறது. ஒப்பந்ததாரர்களுடைய நிதி சுமை இழப்பு ஏற்பட்டு அடுத்த ஒப்பந்த பணியில் கலந்து கொள்ள முடியாமல் தமிழகம் முழுவதும் சுமார் 6000 ஒப்பந்ததாரர்கள் இருந்த சூழ்நிலையில் இன்று 50 பேர் கூட பணி செய்ய முடியாமல் அரசினுடைய ஒப்பந்த பணிகள் பாதிக்கப்படுகின்றது. இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் பல முறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தோம். அரசு அதிகாரிகளையும் சந்தித்து மனு அளித்தோம். அமைச்சர்களையும் சந்தித்து மனு அளித்தோம். எந்த ஒரு முறையான எங்களுக்கு அறிவிப்பும் கிடைக்கவில்லை. பணமும் கிடைக்காமல் நாங்கள் நிற்கதியாக இருக்கப்பட்டிருக்கின்றோம். இதேபோல மத்திய அரசினுடைய NRGS தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழும் இதுவரை எங்களுக்கு நிதி கிடைக்கவில்லை. நிதி கிடைக்காமல் பணி செய்ய அதிகாரிகள் வற்புறுத்துகிறார்கள், வலியுறுத்தி வருகிறார்கள். பணி செய்யவில்லை என்றால் எங்களுக்கு அடுத்த வாழ்வாதாரம் கிடையாது. அடுத்த பிழைப்பை தேடி நாங்கள் செல்வதற்கு வழி இல்லாமல் ஒப்பந்த பணியை 100% முடித்துவிட்டு பணத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இதை அரசின் கவனத்திற்கு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தான் கவனத்திற்கு கொண்டு சென்று எங்களுக்கு நிதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். இல்லை, எங்களுக்கு 2023 இந்த பிரச்சனை இருக்குது. 2023, 24, 2025, இன்னைக்கு 2026 வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அவங்க எங்களுக்கு வேலை பணிக்கான அந்த உத்தரவு நகல் வழங்கும் போதே இந்த பணி நீங்கள் 60 நாளில் முடிக்கணும், 90 நாளில் முடிக்கணும், 150 நாட்களில் முடிக்கணும்னு அவங்க அந்த கண்டிஷனோட தான் எங்களுக்கு அந்த ஆர்டரே கொடுக்குறாங்க. அந்த பணியை முடிக்கலைன்னா எங்களை மிரட்டுறாங்க. நாங்கள் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுவோம், நாங்கள் வேறு ஆட்களுக்கு நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை கொடுப்போம்னு சொல்கிறாங்க. நாங்கள் கடனை கப்பியை வாங்கி வட்டிக்கு வசூல் பண்ணி மனைவியினுடைய தாலியை கூட விற்று நாங்கள் வேலையை முடிக்கிறோம். வேலையை முடித்த உடனே அந்த குறிப்பிட்ட காலத்தில் வேலையை முடித்த உடனே அந்த நிதி தர மாட்டேங்கிறாங்க. கேட்டால் இந்தா வருது. இது கடந்த ஆட்சியில் 2023 எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. 2023 நாங்கள் எல்லா அதிகாரிகளும் அமைச்சர்களும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதற்கான தீர்வு தான் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல. இப்போ புதுசாக அமைந்தக்கூடிய அரசு இப்போ மத்திய அரசில் 28,000 கோடிக்கு முதல்வர் முன்னிலையில் கையெழுத்தாயிருக்கு. ஜல்ஜீவன் திட்டத்தில் நீங்கள் அமுல்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசு மூலியமா. அப்போ அது 28,000 கோடியை அமுல்படுத்தணும் அப்படின்னா அது ஒப்பந்ததாரர்கள் மட்டும் அவர்கள் மூலியமாக தான் அந்த பணியை செய்யணும். அப்போ ஒப்பந்ததாரர்கள் பணம் வராமல் நாங்கள் எதன் அடிப்படையில் இந்த பணியை செய்ய முடியும்? இது முடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்றாதான் எங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த 630 கோடி ரூபாயை இவங்க கொடுத்தா தானே அடுத்த இருக்கக்கூடிய 28,000 கோடிக்கான பணிகளை நாங்கள் துவங்க முடியும். அது துவங்கணும் அப்படின்னா எங்களுடைய பழைய பாக்கியை நாங்கள் வேலை செய்த 100% வேலை முடித்து இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் கண்டிப்பாக பணத்தை வழங்கணும். இல்லை, முன்னாள் அரசுலேருந்து வழங்கலை, புதிய அரசு எங்களுக்கு வழங்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இப்போ பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு.
முந்தைய அரசுல நாங்கள் கேட்டோம், அது இப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும், அழுத பிள்ளைக்கு எப்படி பால் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் எங்களை சொல்லி இன்ற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அது புதிய அரசு அதை வந்து ஒரு குழுவாகவே போடட்டும். நாங்கள் செய்திருக்க பணிகளையுமே தரத்தை ஆய்வு பண்ணட்டும். முழுமையாக 100% பண்ணி மக்கள்கிட்ட நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கோம். பணிகள் நடந்து மக்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் தான் பயன்படாமல் பணம் இல்லாமல் நாங்கள் இன்னைக்கு நடுத்தரவு நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. ஏன்னா அடுத்த டெண்டர் எடுக்கவோ அடுத்த வேலை செய்யறக்கோ எங்கள்கிட்ட எந்த நிதியும் இல்லை, எங்கள்கிட்ட எந்த பணமும் இல்லை. அதைத்தான் அந்த அரசாங்கம் இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் அதை செஞ்சு கொடுக்குங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இன்னைக்கு இந்த பத்திரிகையில் சந்திப்போம். பேக்கேஜ் எப்படின்னா ஒரே நபர்கிட்ட மொத்த பணியே கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 28,000 கோடி மத்திய அரசு ஒதுக்கி இருக்குன்னா இந்த 28,000 கோடி 28 பேருக்கு 1,000 கோடியா கொடுத்துட்டாங்கன்னா அங்கே ஊழல் நடக்கும்ல. அப்போ சிறு சிறு ஒப்பந்ததாரர்கள்ட்ட பிரித்து ஒரு 50 லட்சம் 20 லட்சம் 1 கோடின்னு கொடுத்தா அது பணிகளும் வேகமாக நடக்கும். அதை வந்து அதிகாரிகள் கண்காணிக்கவும் ஈஸியாக இருக்கும். அங்கே ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. 28,000 கோடி நாங்கள் ஒரு 6,000 பேர் இருக்கோம் தமிழ்நாடு பூரா. நாங்கள் 6,000 ஒப்பந்ததாரர் இருக்கோம். அந்த 6,000 ஒப்பந்ததாரர்கள் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த 6,000 ஒப்பந்ததாரர்களுக்கு அந்த பணியை போனால் தானே ஊழல் நடக்காது, பணிகளும் வேகமாக நடக்கும், அதிகாரிகள் கண்காணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கடந்த ஆட்சி அதை தான் பண்ணாங்க. பேக்கேஜிங் டெண்டரா மொத்தமாக ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஒரு ஆள்கிட்ட மட்டுமே அவங்க எல்லாமே பயன்படுத்திக்குவாங்க தவிர இருக்கிற எல்லா கான்ட்ராக்டுக்காரங்களும் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேடி நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க தவிர இது வந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் ஈஸியாக கிடைக்காது, மக்கள் சிரமத்துக்கு உள்ளாகுங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. நாங்கள் சிரமத்துக்கு உள்ளாகிறோமோ இல்லையோ மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முடியாமல் போகுது. இல்ல கவன ஈர்ப்பு பண்ணோம். நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் நாங்கள் இது சம்பந்தமான ஒரு கவன ஈர்ப்பு பண்ணோம். நாங்கள் சென்னையிலேயும் கவன ஈர்ப்பு பனகல் மாளிகையில் பண்ணோம். அது அரசாங்கம் நாங்கள் அந்த கோரிக்கையை செஞ்சு தரோம்னு சொல்றாங்க. ஆனால் இது வரைக்கும் செஞ்சு தரல. நாங்கள் தொடர்ந்து அதிகாரிகளை சந்திக்கிறது, மனு அனுப்புறது, அமைச்சர்களை சந்திக்கிறது, இப்போ புதுசாக அமைஞ்சிருக்கக்கூடிய அமைச்சரவையை போய் சந்திக்கிறது, அதிகாரிகளை சந்திக்கிறது, இதே வேலையாக தான் எங்களுக்கு இருக்கே தவிர நாங்கள் எந்த ஒப்பந்த பணியுமே செய்யலை. அதற்கான ஆர்வமும் இல்லை, நாட்டமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்து 4 கோடி 5 கோடி 3 கோடி 2 கோடி ஒரு தனித்தனி ஒப்பந்ததாரர்களுக்குமே 4 கோடி 3 கோடி இருக்கும்போது அவங்க வேற பணிகளே தொடங்க முடியலை. ஒரு டெபாசிட் ஷெட்யூல் கட்டுறது கூட 2% 5% கட்டுறதுனா கூட கட்ட முடியலை. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ் நம்ம கொடுக்க முடியலை, பணிகளும் நடக்கல. முதலமைச்சரை சந்திக்கிற வாய்ப்பு நாங்கள் 2 முறை அதுக்கான முயற்சி எடுத்தோம். அதற்கு சரியான எங்களுக்கு அனுமதி கிடைக்கல. முதலமைச்சரினுடைய தனிப்பிரிவு அதிகாரியவும் நாங்கள் பார்த்துட்டோம். அவங்களையும் பார்த்து மேடத்திட்ட கொடுத்தோம். இந்த மாதிரி இப்படி ஒரு கோரிக்கை இருக்கு, எங்களுக்கு நீங்கள் உடனடியாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு. அவர்களும் மனுவை வாங்கியிருக்காங்க. லட்சுமி பிரியா மேடத்தில் நாங்கள் பார்த்து கொடுத்துருக்கோம், தலைமைச் செயலகத்தில் பார்த்து கொடுத்தோம். அப்போ தான் முதல்வர் சந்திக்கிறதுக்கு அனுமதியும் கேட்டிருக்கோம். அவங்க நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நாங்கள் முயற்சி பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. முதல்வருடைய தனிச் செயலாளர்கிட்டையும் நாங்கள் அது சம்பந்தமாக மனு கொடுத்துருக்கோம், பேசியிருக்கோம். அன்பார்ந்த செய்தியாளர்களே, தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் எங்களுக்கு மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றுகிற அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்ற தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதற்கு மாதந்தோறும் எங்களுடைய ஊதியத்திலிருந்து தற்போது பணிபுரிபவர்களுக்கு 300 ரூபாயும், ஓய்வு பெற்றவர்களுக்கு 497 ரூபாயும் பிடித்தம் செய்கிறார்கள். இது ஒரு தனியார் காப்பீட்டு நிறுவனத்தில், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற தனியார் காப்பீட்டு நிறுவனத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து எந்த ஒரு மருத்துவ நிதி தொகையும் அரசு அலுவலர்களோ, ஆசிரியர்களோ, ஓய்வு பெற்றவர்களோ பெற முடியவில்லை. எந்த ஒரு மருத்துவமனையிலும் இந்த மருத்துவ காப்பீட்டு, தமிழ்நாடு அரசின் மருத்துவ காப்பீட்டு அட்டையினை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, ஒப்புக்கொள்வதும் இல்லை, அதற்கு மரியாதை தருவதும் இல்லை. அதுதான் மிக முக்கியம். தமிழ்நாடு அரசின் சிம்பல், தமிழ்நாடு அரசின் சின்னம் பொறித்த ஒரு அட்டை தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அட்டையை எந்த ஒரு தனியார் மருத்துவமனைகளும் ஏற்றுக்கொள்வதில்லை. எந்தெந்த தனியார் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் மிக பிரபலமாக இருக்கிறதோ அந்த மருத்துவமனைகளில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி நாங்கள் அவர்களோடு டைப் செய்வதில்லை, எனவே நீங்கள் தனியாக பில் கொடுத்துத்தான் அரசாங்கத்திலே கிளைம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இதற்கு கடந்த காலங்களில் இந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்காக டெண்டர் முறை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிற போது அது ஒரு மறைமுகமாக என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. மருத்துவமனைகளும் இதை சரியாக சொல்வதில்லை. எனவே இதனால் எந்த ஒரு அரசு அலுவலர்களுக்கும் பயனில்லை. அரசாங்கம் இந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை கேட்பதும் இல்லை.
எனவே நாங்கள் இந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி ஒரு மாதத்திற்கு எவ்வளவு தொகை நீங்கள் செலவழிக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு நிவாரணம் தந்திருக்கிறீர்கள்? கிட்டத்தட்ட 18 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்றவர்கள் இந்த சந்தா தொகையினை செலுத்துகிறோம். யாருக்காவது பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது குழு காப்பீட்டு திட்ட அடிப்படையில் இது ஒரு நல்ல பயனுள்ள திட்டம். எனவே ஒருவர் லட்சக்கணக்கில் செலவு செய்ய முடியாது. எனவே 100 பேருடைய பணம் சேர்ந்தாவது ஒருவருக்கு பயன்பெறும் என்ற அளவிலே தான் இதை எல்லா அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் முதலில் அரசாங்கம் இந்த திட்டத்தை அமல்படுத்துகிற போது அரசு அலுவலர், ஆசிரியர், ஓய்வு பெற்றவர்களிடம் ஆப்ஷன், அதாவது அவருடைய விருப்பம் கேட்டுத்தான் இந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் யாரிடமும் கேட்பதில்லை. அரசாங்கமே ஊதியம் தருவதால் அரசாங்கமே பிடித்தம் செய்து கொள்கிறார்கள். எனவே இதற்கு ஒரு சரியான முடிவு ஏற்பட வேண்டும் என்று சென்ற 3/6/2025 ஒரு போராட்டம் நடத்தினோம். அதற்கு பிறகு 3/6/2026 30/6/2026 இந்த ஒப்பந்தம் முடிகிற காரணத்தினாலே 3/6/2026 ஒரு திறந்தவெளி ஒரு ஆர்ப்பாட்டத்தை, திறந்தவெளி ஒரு போராட்டத்தினை நடத்தி அரசினுடைய கவனத்தை ஈர்க்கலாம் என்று கருதினோம். ஆனால் புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிற போதே ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை, நேர்மையான நிர்வாகத்தை நான் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது ஆயுள் காப்பீட்டு நிறுவனம், இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்பது மிகப்பெரிய மோசடி நிறுவனமாக இருக்கிறது. மோசடி நடைபெறுகிறது. எனவே இதில் மாபெரும் ஊழல் இருக்கிறது. எனவே இதில் நேர்மையாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு சரியான தீர்வு காண்பார் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த 3/6/2026 போராட்டம் செய்வதை தவிர்த்து சென்ற 15/5/2026 நேரடியாக மாண்புமிகு முதல்வர்களிடம், மற்ற அமைச்சர் பெருமக்களிடம் இந்த மனுக்களை அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு 19ஆம் தேதி அன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அஞ்சலகம் மூலமாக, விரைவு அஞ்சல் மூலமாக மனு அனுப்பினோம். அதற்கு பிறகு இன்றைய தினம், நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்திலும் மற்றும் அமைச்சர்கள், வருவாய்த்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், மற்ற சுகாதாரத்துறை செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் ஆகியோரிடமும் இந்த மனுக்களை அளித்திருக்கிறோம். எனவே இதற்கு ஒரு சரியான முடிவுகள் ஏற்பட வேண்டும். அரசு அலுவலர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கிணங்க ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை தரப்பட வேண்டும். 30/6 இது முடிந்து விட வேண்டும். அதற்கு பிறகு அரசாங்கம் ஒருவேளை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசு கருதினால் முழுமையாக அரசு மருத்துவமனைகளை இந்த தொகையினை கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு மேல் ஓர் ஆண்டிற்கு மருத்துவ காப்பீட்டு நிதி என்ற அந்த பிரீமியம் தொகை மட்டுமே அரசு அலுவலர், ஆசிரியர், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர், ஆசிரியரிடம் 800 கோடி ரூபாய்க்கு மேல் பிடித்தம் செய்யப்படுகிறது. இந்த 800 கோடி ரூபாயை வைத்து அரசாங்கம் மருத்துவமனைகளை, அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்தினால் அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இதற்கு ஒரு அரசாங்கம், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்ற காரணத்தினாலே விரைவில் இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும். 30/6/2026 ஒரு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை உங்கள் மூலமாக நாங்கள் அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கிறோம். அதை நீங்களும் இதை வெளிக்கொணர வேண்டும். இது மக்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னும் கூட மத்திய அரசாங்கம் 70 வயதுக்கு மேல் இருந்தால் எந்த பிரீமியமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்களைப் போல அரசு அலுவலர், ஆசிரியர்களும் 70 வயதுக்கு மேல் ஓய்வு பெற்றவர்களாக இருந்தால் அவர்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆயுஷ்மான் திட்டம் என்று பிரதமர் காப்பீட்டு நிறுவனம் இருக்கிறது. பிரதமர் காப்பீட்டு திட்டத்திலே சேர்வதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதுவரை இருந்த தமிழ்நாடு அரசு அதை ஒப்புதல் அளிக்கவில்லை. எனவே வருகிற அரசு அப்படி ஒருவேளை அந்த ஆயுஷ்மான் திட்டத்திலே சேர்வதற்கு அந்த மருத்துவமனைகளை இணைத்தால், அரசாங்கம் உத்தரவிட்டால் அதற்கும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இது எந்த வகையிலும் ஒரு பயனற்ற திட்டம். இந்த நிறுவனம் இந்த பதிலே தர முடியாது என்கிறார்கள். இது ஒரு கான்பிடென்சியல், இது ஒரு சீக்ரெட், இது ஒரு ரகசியம். எங்களுடைய பணம் நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த மருத்துவ நிதி தந்திருக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு மருத்துவம் செய்யப்பட்டிருக்கிறது, இதற்கான புள்ளி விவரத்தை குறைந்தபட்சம் 1 மாதத்திற்காவது தாருங்கள் என்று கேட்டால் இது கான்பிடென்சியல், இது ரகசியமானது, இதை நாங்கள் வெளிக்கொணர முடியாது, வெளித்தர முடியாது என்று டெல்லியிலே இருக்கிற ஆர்ஐடி அலுவலகத்திற்கு முதற்கொண்டு நாங்கள் மேல்முறையீடு செய்துவிட்டோம். இனிமேல் நீதிமன்றம் சென்றால் தான். எனவே அந்த அடிப்படையில் இது ஏதோ ஒரு மிகப்பெரிய மோசடி இருப்பதாகவே, யாருக்கும் இந்த ஒப்பந்தம்
ஒரு வெளிப்படையான ஒரு திறந்த மனதோடு இது இல்லை என்பதுதான் இந்த பதிலே தர முடியாது என்ற அடிப்படையிலே வைத்து உணர்கிறோம். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு திறந்த மனதோடும் வெளிப்படையான நிர்வாகமாக நாங்கள் நடத்துவோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். எனவே ஒரு ஊழலற்ற நேர்மையான முறையிலே இந்த ஆயுள் காப்பீட்டு இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்கு முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரே கோரிக்கை தான், ஒற்றை கோரிக்கை தான். இதை தொடர்ந்து நாங்கள் 2024 இருந்து நான் ஆர்டிஐ ஆக்டில் இதை கேட்டு பார்த்தேன். இது சரியான பதில் தரவில்லை என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் போராட்டம் செய்தோம். அதற்கு பிறகு புதிய அரசு வந்துவிட்ட காரணத்தினாலே புதிய அரசிடம் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அது உங்கள் மூலமாக இந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும். இது மக்களுக்கும் பயன்படும், அரசு அலுவலர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பயன்படும் என்ற அளவிலே உங்கள் மத்தியில் இந்த கோரிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.